ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட். இந்த கான்ஃப்ளிக்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய நியூக்ளியர் டைலமாவை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். அதிலிருந்து நம்ம முதல்ல ஆரம்பிக்கலாம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆரம்பத்தில் 2 பேரும் நண்பர்களாக இருந்தாலும் போக போக மிகப்பெரிய எதிரிகளாக மாறுறாங்க. இஸ்ரேல் அணு ஆயுதத்தை உருவாக்கி சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒரு டெஸ்ட்டை பண்ணதுக்கு அப்புறமா ஈரானும் அணு ஆயுதங்களை உருவாக்கி ஆகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அண்ட் ஈரானுக்கு முன்னாடி ஈராக் அணு ஆயுதங்களை உருவாக்குற முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இஸ்ரேல் ஈராக்கி நியூக்ளியர் சயின்டிஸ்ட் மற்றும் ஈராக்கோட நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் மேலே கடுமையான ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்தி அதுக்கப்புறம் சதாம் ஹுசைன் பவரை விட்டு போனதுக்கப்புறமா ஈராக்கு கிட்ட அணு ஆயுதங்கள் போய் சேரலை. ஆனால் ஈரான் அப்படி கிடையாது. ஈரான் கிட்ட இன்னைக்கு தேதிக்கு ஹைலி என்ரிச்டு யுரேனியம் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நேதன்யாகு பப்ளிக்காக என்ன சொல்கிறாப்புல, அதாவது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் ஈரான் கிட்ட 4 நியூக்ளியர் வாரட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இப்போ வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா க்ளோஸ் டு 95% என்ரிச்டு யுரேனியம் அவங்கக்கிட்ட இருக்குது. வெறும் சில மாதங்களில் அவங்களால ஒரு அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்டிவ் வாரட்ஸ் கிடையாது, ஆனால் ஆக்டிவ் வாரட்ஸை உருவாக்குறதுக்கு நெருக்கத்தில் இருக்காங்க அவங்க அப்படின்றதான் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சொல்கிறாங்க. பட் IAEAவால் ஒரு அளவுக்கு தான் ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸுக்கு உள்ளே போய் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் ஈரானியன் சயின்டிஸ்ட் ஒன்றும் முட்டாள் கிடையாது, எல்லாத்தையும் அவங்க திறந்து காட்டணும் அப்படின்னு. ஸோ இஸ்ரேல் சொல்கிற விஷயங்கள் உண்மையாக இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம 100% உறுதிப்படுத்த முடியாது. அண்ட் இன்னொரு பக்கம் ஈரான் கிட்ட கண்டிப்பான முறையில் அணு ஆயுதம் இருக்குது, இல்லைன்னா அதை என்ரிச் பண்ணுறதுக்கு நெருங்கிட்டாங்க அப்படின்றது அது நிதர்சனமான உண்மை தான். சரி, இப்போ ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே நேற்று இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணது தான் முதல் அட்டாக்காக. இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணதே இல்லையான்னு கேட்டிங்கன்னா எஸ், இதுக்கு முன்னாடி அவங்க பல தடவை பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஈரான் அணு ஆயுதங்களை 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கியிருக்கணும். இப்போ தான் அவங்க என்ரிச்மெண்ட் இவ்வளோ க்ளோஸாக வந்திருக்காங்கன்னா அது காரணமே இஸ்ரேல் தான். ஏன்னா இஸ்ரேல் பல ஆண்டுகளாக டெக்கேட்ஸாக ஈரானோட டாப் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எல்லாத்தையுமே அசாசினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரானோட என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியில் சென்ட்ரிஃபியூஜ் இருக்கும். இந்த சென்ட்ரிஃபியூஜ் ஒரு முக்கியமான மெக்கானிசம். இதை வச்சு தான் யுரேனியமை என்ரிச் பண்ணுவாங்க. ஸோ இந்த சென்ட்ரிஃபியூஜை ரன் பண்ணுற சாஃப்ட்வேரில் ஒரு ஸ்பையை மூலமாக பக்கை போட்டு அந்த பக்கின் காரணமாக சென்ட்ரிஃபியூஜு தப்பாக சுற்றி அண்ட் அவங்களுக்கு என்ரிச்மெண்ட் ப்ராசஸ் சரியாக நடக்காமல் போச்சு. இது பல வருடங்களாக ஈரான் ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா எல்லா சென்ட்ரிஃபியூஜும் வேலை செய்யாமல் போய்கிட்டு இருக்கு, என்ன தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க சென்ட்ரிஃபியூஜ் மேலே டவுட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மெக்கானிசம் ஃபெயிலியர் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் சாஃப்ட்வேரில் அந்த பக்கு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆயிடுச்சு. ஸோ சிங்கிள் ஹேண்டட்லி இஸ்ரேலோட மொசாடு ஒரு பக்கை போடுறது மூலமாக ஈரானோட என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியை பல வருஷம் பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்படி ஷேடோவில் இருந்துக்கிட்டு இஸ்ரேல் தான் இதை பண்ணாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இஸ்ரேல் தான் இதை பண்ணாங்கன்னு யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி செயல்களில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் மேலே டைரெக்டாக இஸ்ரேல் நாங்கள் தான்ப்பா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏர் ஸ்ட்ரைக்ஸ் மூலமாக அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை டார்கெட் பண்ணுறது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஆக்டிவாக ஈரானை கூப்பிட்டு ஒரு நியூக்ளியர் டாக்ஸ்குள்ளே போகலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இஸ்ரேலோட நோக்கம் சிம்பிள். இஸ்ரேலுக்கு 2 நோக்கம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் போகக்கூடாது அப்படின்றது. இன்னொன்று பாகிஸ்தான். என்னடா சொல்கிற, பாகிஸ்தானுக்கு இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அண்டு இதை நான் சொல்கிறது நிறைய பேருக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பட் இஸ்ரேலி மக்கள் மற்றும் இஸ்ரேலி பிஎம்மோட கோட்டை தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் சொன்னது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும், இஸ்ரேலோட டாப் அஃபீஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்கிட்டையும் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. நாளைக்கு துருக்கி அணு ஆயுதத்தை உருவாக்க முயற்சி பண்ணாலும் துருக்கியையும் அவங்க அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இஸ்ரேலோட கான்செப்ட் சிம்பிள். நன் ஆஃப் த இஸ்லாமிக் ஸ்டேட் ஷுட் ஹேவ் அ நியூக்ளியர் வெப்பன் ஆர் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம். எதுவுமே இருக்கக்கூடாது. மிடில் ஈஸ்டில் அவங்க கையில் மட்டும்தான் அணு ஆயுதங்கள் இருக்கணும். இந்த கிளியர் அஜெண்டா அவங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் இப்போது ஈரானை அவங்க அடித்து முடிச்சுட்டாங்க, ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஈராக் மாதிரி அப்படின்னா அடுத்த டார்கெட் பாகிஸ்தான் தான். இன்ஃபேக்ட் பாகிஸ்தானை பற்றி அவங்க பேச மட்டும் செய்யலை. பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ 1970களில்
இந்தியாவை அப்ரோச் பண்ணி இந்தியன் ரா மூலமாக இஸ்ரேலி ஃபைட்டர் ஜெட்ஸை வச்சு பாகிஸ்தானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை அட்டாக் பண்ணுற லெவலுக்கு அவங்க போயிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் மொசாட் தான் ராவை வந்து பேசிக்காக கட்டமைச்சது, ஸ்ட்ரக்சர் பண்ணுது அப்படின்னு. அவங்க ஒரு முக்கியமான பங்கு, நம்மளோட ரா இந்த அளவுக்கு டேலண்டடாக இன்றைக்கி இருக்காங்கன்னா மொசாடில் முக்கியமான பங்கு இருக்குது. இப்போ அவங்களோட ஐடியாலஜி நமக்கு ஒரு சைடு உதவிகரமாக இருக்குது அப்படின்றப்ப நம்ம அவங்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே தான் கிளியரான டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கணும். அதாவது நமக்கு நம்மளோட சிட்டிசன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், நமக்கு நம்மளோட சோல்ஜர்ஸையும் நம்மளோட டெரிட்டரியையும் பாதுகாத்தாகணும். அப்போ நம்மளோட எதிரி யாருன்னு பார்க்குறப்ப பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்குது. இந்த நாடை ஒடுக்கிறதுக்கு இஸ்ரேல் உதவி செய்ய தயாராக இருக்காங்க. அண்ட் அதே சமயம் பாகிஸ்தானுக்கு உதவி கொடுக்கக்கூடிய எல்லா நாடுகள் கூடயும் இஸ்ரேல் எதிரியாக இருக்காங்க. அண்ட் அந்த நாடுகளை எப்படி கவுண்டர் பண்ணணும், எங்கே அடிக்கணுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் தெரியுது. டெக்னாலஜிக்கலி சுப்பீரியரான வெப்பன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அப்படின்றப்ப நம்ம இஸ்ரேலோட அலைன் ஆகணும். இந்த வித்தியாசத்தை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். குளோபல் பாலிட்டிக்ஸில் யார் நல்லவன் யார் கெட்டவன் பார்த்து நம்ம ஒருத்தன் கூட சேர முடியாது. எனக்கு ஒரு ஆதாயம் இருக்குது, அந்த ஆதாயம் இவன் கூட சேர்றது மூலமாக கிடைக்கிது அப்படின்னா அவன் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், அவன் கூட நம்ம சேருவோம். இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட்டு. இது தெரியாமல் நம்ம உட்காந்துக்கிட்டு இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு அகெயின்ஸ்டாக கொடுமை பண்ணுறாங்க, நம்ம இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி நடக்காது. நமக்கு நம்மளோட சிவிலியன்ஸ் தான் முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற பசங்க பட்னியை ஆற்றுனா போதும், அடுத்தவன் குடும்பம் வந்து அவனை கேர் பண்ணணும் அப்படின்ற நிலைமையில் நீங்கள் இல்லாதப்ப நீங்கள் அமைதியாக தான் இருப்பீங்க. அதே மாதிரி தான் வேர்ல்டு கண்ட்ரிஸும் செயல்படுறது. நம்மளோட சினாரியோவை தான் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு ஒரு கிளியரான ஆதாயம் இருக்குது அப்படின்றப்ப நம்ம இஸ்ரேல் பக்கமாக போய் அவங்கக்கிட்ட என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிறோம். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம கொடுக்குறோம். அண்ட் அட் த சேம் டைம் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிட்டேருந்து நமக்கு ஆயில் வந்துக்கிட்டு இருக்குது. மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸையும் நம்ம பகச்சிக்க முடியாது. குறிப்பாக ஈரான் கூடயும் நம்ம ஒரு க்ளோஸான டைஸில் இருக்கோம். ஸோ நம்மளோட 2 நண்பர்கள் ஜியோ பொலிட்டிக்கலி யாருமே நண்பர்கள் கிடையாது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்கிறேன், சோகால் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற 2 பேருமே அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதான் சினாரியோ. இப்போது இஸ்ரேல் பண்ண அட்டாக்கை பற்றி நம்ம பார்க்கணும். இஸ்ரேல் கிளியராக அவங்களோட ஃபைட்டர் போர் விமானங்களை பயன்படுத்தி ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் டாப் சயின்டிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஐஆர்ஜிசியோட சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபையும் கொண்டு இருக்காங்க. இந்த அட்டாக்கை பயங்கரமாக பிளான் பண்ணி இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க. மாஸ் அட்டாக்லாம் கிடையாது, டார்கெட்டட் அட்டாக். அதுலேயும் குறிப்பாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்டோட பெட்ரூமை போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த மொத்த பில்டிங்கும் கீழே சரியலை, பில்டிங் அப்படியே இருக்குது. ஆனால் அந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இருக்கிற பெட்ரூமில் மட்டும் ஒரு பெரிய ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டை வழியாக மிசைல் உள்ளே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி டார்கெட்டட் அசாசினேஷன் தான் இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக்ஸின் மூலமாக பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நாங்கள் உங்களை எந்த அளவுக்கு அடிக்கிறோம் பாருங்கள் அப்படின்ற லெவல் காசாவில் எப்படி நடந்துச்சோ அந்த மாதிரிலாம் நடக்கலை. இப்போ ஈரானோட ரெஸ்பான்ஸ் என்ன இதுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஈரான் கிட்ட இஸ்ரேல் அளவுக்கு துல்லியமாக அட்டாக் பண்ணக்கூடிய வெப்பன் சிஸ்டம்ஸ் கிடையாது. அவங்கக்கிட்ட ஃபைட்டர் ஜெட்ஸோ இல்லை பக்காவாக போய் டார்கெட் அடிக்கக்கூடிய மிசைல்ஸோ கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தான். பட் இந்த லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அவங்க பயன்படுத்துகிறாங்க இஸ்ரேலுக்கு எதிராக அப்படின்னா அது அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜை கொடுக்கும். ஏன்னா இஸ்ரேல் வந்து ரொம்ப டென்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ டெல் அவீவை அடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸ்லி பேக்குடு. டெல் அவீவில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸாக இருக்கட்டும், சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், நெதன்யாஹூ வீடாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப டென்ஸ்லி பேக்டாக இருக்கும். ஸோ அதை அடிக்கிறது ரொம்ப ஈஸி. அது போக இஸ்ரேலோட டெரிட்டரியுமே ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா இஸ்ரேல் சைடு பெரிய டேமேஜ் விழுகிற மாதிரி நீங்கள் வாரடை பெருசாக பண்ணிங்கனாலே போதும். இப்போது 1 டன்னுக்கு நீங்கள் வாரடை பண்ணி அதை இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக அனுப்புனீங்கனாலும் அந்த வாரட்னால் ஏற்படுத்தக்கூடிய டேமேஜ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது இது டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா இல்லாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, பரவி இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் துல்லியமான ஆயுதம் இருந்தால் தான் இந்த மாதிரியான டெவஸ்டேஷனை பண்ண முடியும். ஸோ ஈரான் பதிலுக்கு 300 ஏவுகணைகளை அனுப்புகிறாங்க. அந்த 300 ஏவுகணைகளில் பல ஏவுகணைகளை எக்ஸோ அட்மாஸ்பியரிக் கண்டிஷனில் வச்சு இஸ்ரேல் இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. அதற்கான ஃபுட்டேஜஸை நீங்கள் பார்ப்பீங்க. அண்டு க்ளோஸாக பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமாவும் இஸ்ரேல் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்ட்ரீட்ஸில் வச்சு அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல்ஸ் இன்டர்செப்டார்ஸை ஏவி அதில் 1-2 இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. பட் மிச்சம் எல்லாமே கீழே வந்து விழுகிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. இதில் நம்ம நிவட்டம் ஏர்பேஸை ஈரான் அடிச்சிருக்காங்க.
நிவைட்டம் ஏர்பேஸ்லலாம் F-35 ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது. மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இஸ்ரேலோட பென்டகன் அடிச்சிருக்காங்க. டெல் அவீவை முக்கியமாக டார்கெட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நேற்று வரைக்கும் நடந்தது. இப்போ என்ன கரண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலி விமானப்படை அவங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் கொடுக்கப்பட்டிருக்கு. பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து ப்ரெஸ் ப்ரீஃபிங் கொடுக்குறாரு. கூடிய சீக்கிரம் இஸ்ரேலி ஃபைட்டர் ஜெட்ஸ் ஈரான் மேலே பறக்கும், தங்கு தடையின்றி பறக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நாங்கள் டார்கெட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இன்னொரு பக்கம் இஸ்ரேலி விமானப்படை, நான் சொல்ல அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, ஈரானோட முக்கியமான ஏர்பேசஸ் மற்றும் அந்த ஏர்பேசஸில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற மிசைல்ஸ், இது எல்லாமே இன்டர்செப்டார்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், இது எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ இஸ்ரேலோட ரெஸ்பான்ஸ் அடுத்து என்னவாக இருக்க போகுது அப்படின்னா, ஈரானோட ஏர் கேப்பபிலிட்டி, ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுறதா தான் இருக்க போகுது. அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈரானுக்கு ஒரு கிளியரான மெசேஜ் போயிடும். இஸ்ரேலி போர் விமானங்கள் நினச்சாங்கன்னா எப்போ வேணுமானாலும் என்னைக்கு வேணுமானாலும் ஈரானுக்குள்ளே புகுந்து ஈரானோட டாப் பொலிட்டிக்கல் லீடர்ஸை தூக்க முடியும். ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இஸ்ரேல்கிட்ட கேப்பபிளான வெப்பன்ஸ் இருக்குது. பின் பாயிண்ட்டாக ஒருத்தரோட பெட்ரூமை போய் அடிக்கிற அளவுக்கு வெப்பன்ஸ் இருக்குன்றப்ப அவங்க ஈரானுக்கு உள்ளே புகுந்து டாப் பொலிட்டிக்கல் கமாண்டர்ஸை நாளைக்கு தூக்கணும்னு நினச்சாங்கன்னா அசால்ட்டாக தூக்கிடலாம். ஸோ இதை தான் அவங்க சொல்ல வரணும், அடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இதை பண்ண விடாமல் ஈரான் தடுப்பாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான். ஏன்னா ஈரானும் சும்மா கிடையாது, பாலஸ்தீன் கிடையாது, அவங்ககிட்டே நிறைய ஆயுதங்கள் இருக்குது. ஸோ கரண்ட்டாக அந்த சினாரியோ எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போது இது வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.